எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க கிகி தமிழா. ஸோ நீங்க வந்து ஒரு ஒன் பிளஸ் ஃபேனா இருந்தாலும் சரி, ஒன் பிளஸ் 12R பர்ச்சேஸ் பண்ற ஒரு ஆளா இருந்தாலும் சரி, இந்த வீடியோ வந்து நீங்க கண்டிப்பா வந்து பார்க்கணும். ஸோ ஒன் பிளஸ் வந்து ஒன் பிளஸ் 12R லான்ச் பண்ணும்போது நம்மளுக்கு 128 and 256GB ரெண்டு வேரியன்ட் வந்து நம்மளுக்கு லான்ச் வந்து பண்ணாங்க. அதுல வந்து 128GB வேரியன்ட்ல UFS 3.1 தான் நமக்கு வந்து கொடுத்தோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா 256GB வேரியன்ட்ல பார்த்தீங்கன்னா UFS 4.2 அதாவது லேட்டஸ்டான UFS ஸ்டோரேஜ் வந்து நாங்க கொடுத்துருக்கோம் அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஸோ அதை பார்த்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து எக்ஸ்ட்ரா காசு போட்டு 256GB வேரியன்ட் வந்து நம்மளுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணிருந்தாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல கூட சில பேர் வந்து 256GB வந்து UFS 4.0க்காகவே எக்ஸ்ட்ரா காசு போட்டு நம்மளுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணாங்க. ஆனா இப்போ ஒரு சர்ப்ரைஸான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டா வந்து ரெடிட்ல வந்து ஒருத்தர் என்ன போட்டிருந்தாரு அப்படின்னா, அவர் வந்து ஒன் பிளஸ் 12 வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காரு. ஒன் பிளஸ் 12Rல பார்த்தீங்கன்னா 128 அப்புறம் 256GB வேரியன்ட் ரெண்டுமே சைட்ல வந்து நம்மளுக்கு வச்சு டெஸ்ட் வந்து பண்ணியிருக்காரு. சர்ப்ரைசிங்கா ரிசல்ட் வந்து என்ன கொடுத்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன் பிளஸ் 12ல வந்து 128 and 256GB ரெண்டு வேரியன்ட்டுக்கும் ஒரே ஸ்டோரேஜ் ஸ்பீட் தான் நம்மளுக்கு வந்து கொடுத்திருக்கு. அவர் வந்து AnTuTu தான் வந்து டெஸ்ட் பண்ணாரு. ஆனா ஒன் பிளஸ் 12ல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து UFS 4.0 வந்து கொடுத்திருக்காங்க. அதுல வந்து ஸ்டோரேஜ் ஸ்பீட் வந்து கிட்டத்தட்ட நமக்கு வந்து 2 மடங்கு அதிகமா இருந்துச்சு. ஸோ அவர் வந்து செம ஷாக் ஆயிட்டாரு. ஏன்னா நமக்கு வந்து 128ல UFS 3.1 இருக்கும்போது இதுல 256GB வேரியன்ட்டும் அப்புறம் ஒன் பிளஸ் 12 ஒரே ஸ்டோரேஜ் ஸ்பீட் தானே இருக்கணும். ஆனா இதுல வந்து நமக்கு 128 256 ஈக்குவலா இருக்கு. ஆனா ஒன் பிளஸ் 12ல பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் ஸ்பீட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி அவரு ஷாக் ஆயிட்டு அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்ல வந்து ஒன் பிளஸ் ஓட கஸ்டமர் கேர்ல வந்து நமக்கு கான்டாக்ட் பண்ணியிருக்காரு. வாட்ஸ்அப்ல கஸ்டமர் கேர்ட்ட கான்டாக்ட் பண்ணதுக்கப்புறம் அவர் வந்து கேட்டிருக்காரு, இந்த மாதிரி நான் வந்து 256GB வேரியன்ட்ல வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். இதுல வந்து UFS 3.1 இருக்கா இல்லாட்டி UFS 4.0 இருக்கா அப்படின்னு சொல்லி அவர் வந்து கேட்டிருக்காரு. ஷாக்கிங்கான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் கேர் வந்து 256GB வேரியன்ட்ல கூட UFS 3.1 தான் நம்மளுக்கு வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆனா ஒன் பிளஸ் பார்த்தீங்கன்னா ஒன் பிளஸ் வெப்சைட்ல, அமேசான்ல, குரோமால, ரிலையன்ஸ்ல அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலயும் எங்கெல்லாம் ஒன் பிளஸ் 12R விற்கிறாங்களோ எல்லா இடத்துலயும் 256GB வேரியன்ட்ல வந்து UFS 4.0 தான் கொடுத்துருக்கோம் அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஸோ இந்த ரெடிட்ல பார்த்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ட்விட்டர்ல வந்து நமக்கு போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த மாதிரி ஒன் பிளஸ் வந்து ஸ்கேம் பண்றாங்க, ஒன் பிளஸ்க்கு வந்து ஸ்கேம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலா பார்த்தீங்கன்னா ஒன் பிளஸே வந்து ஒத்துக்கிட்டாங்க. நாங்க வந்து ஸ்கேம் வந்து பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு ரிலீஸ் பண்ணாங்க. இந்த மாதிரி வந்து நாங்க தப்பா வந்து சொல்லிட்டோம். 256GB வேரியன்ட்ல கூட பார்த்தீங்கன்னா UFS 4.0 வந்து நாங்க கொடுக்கல, UFS 3.1 தான் நாங்க கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க வந்து கேட்கலாம், சரிடா UFS 3.1க்கும் UFS 4.0க்கும் என்னடா பெரிய வித்தியாசம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா உண்மையான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ரெண்டுத்துக்கும் ஸ்டோரேஜ் ஸ்பீட் வந்து நீங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது UFS 3.1க்கும் UFS 4.0க்கும் பெரிய வித்தியாசம் இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 4.0 வந்து நம்மளுக்கு UFS 3.1 அப்ராக்சிமேட்டா ஒரு 2 மடங்கு ஃபாஸ்டர் ரீட் அண்ட் ரைட் ஸ்பீச் வந்து கொடுக்கும். ஸோ இந்த 2 மடங்கு ரீட் அண்ட் ரைட் ஸ்பீச் வந்து டே டு டே பார்த்தீங்கன்னா அந்த ஃபோன் வந்து யூஸ் பண்ணும்போது கண்டிப்பா உங்களால வந்து ஒரு டிஃபரன்ஸ் வந்து பார்க்க முடியும். ஸோ UFS 4.0 வந்து கண்டிப்பா UFS 3.1 ஒரு பெரிய அப்கிரேட் அப்படின்னு வந்து சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒன் பிளஸ் வந்து ஒரு இவ்வளோ பெரிய பிராண்டுங்க. நிறைய பேர் வந்து நம்பி ஒன் பிளஸ்னாலே ஃபோன்ஸ் வந்து ப்ரீமியமா இருக்கும், நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து ஒரு ட்ரஸ்ட் வச்சு வாங்குற ஒரு பிராண்ட் அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ பெரிய பிராண்ட் வந்து இவ்வளோ சீப்பான மக்களை ஏமாத்திட்டு ஃபோனை வித்துடலாம் அப்படின்னு நினைச்சது வந்து கண்டிப்பா ரொம்ப ரொம்ப ஒரு கெட்ட விஷயம் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ நிறைய பேர் வந்து ஒன் பிளஸ் வந்து திட்டி ட்விட்டர்ல ட்வீட் எல்லாமே வந்து போட ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஒன் பிளஸ் வந்து ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்தாங்க. ஸோ நேத்து திருப்பி ஒன் பிளஸ் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் 16ஆம் தேதி வரைக்கும் நீங்க 256GB வேரியன்ட் வந்து வாங்கியிருந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து அந்த ஃபோன் உங்களுக்கு பிடிக்கலனா ரிட்டர்ன் கொடுத்துட்டு ஃபுல் ரீஃபண்ட் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி நேத்து வந்து ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து ஒன் பிளஸ் வந்து பாராட்ட ஆரம்பிச்சாங்க. சரி தப்பு செஞ்சாலும் அதை வந்து ஒத்துக்கிட்டு நமக்கு வந்து ரீஃபண்ட் தராங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இங்க தாங்க நம்மளுக்கு வந்து நானும் சரி அப்படின்னு நினைச்சேன். ஆனா இப்போ வந்து நமக்கு கேஸ் வந்து முடியல. இதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு காலங்காத்தால என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து சரி ரிட்டர்ன் பண்ணலாம் அந்த ஃபோனை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து ஒன் பிளஸ் கஸ்டமர் கேர் கிட்ட வந்து பேசுறாரு. அவர் வந்து அமேசான்ல தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணாரு. ஸோ கேட்கறாரு, இந்த மாதிரி வந்து ரிட்டர்ன் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் வந்து கஸ்டமர் கேர் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து அமேசான்ல ஒருவேளை அமேசான்ல பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா எங்களுக்கும் இந்த ரிட்டர்னுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, நீங்க வந்து அமேசான் கிட்ட பேசிக்கோங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. அவர் பர்ச்சேஸ் பண்ணி ஒரு 7-8 நாள் மேல ஆயிடுச்சு. இப்போ வந்து அமேசான் கண்டிப்பா ரிட்டர்ன் வந்து ஒத்துக்க போறதில்ல. ஆனா அதை வந்து கஸ்டமர் கேர் கிட்ட சொன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு சம்பந்தம் இல்லை, நீ வந்து அமேசான் கிட்ட பேசிக்கோ அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அவர் என்ன கேட்டாருன்னா, சரி நான் அமேசான்ல பர்ச்சேஸ் பண்ணாம ஒன் பிளஸோட அஃபிஷியல் வெப்சைட்ல இல்லாட்டி ஸ்டோர்ல வந்து பர்ச்சேஸ் பண்ணா என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்டா, அவர் என்ன சொல்றாருன்னா, ஸ்டோர்ல இல்லாட்டி நாங்க வந்து எங்களோட வெப்சைட்ல பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா நீங்க வந்து கம்ப்ளைண்ட் வந்து கொடுக்கணும், அதை வந்து எங்களோட கம்ப்ளைண்ட் டீமுக்கு வந்து நாங்க ஃபார்வர்ட் பண்றோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அந்த கம்ப்ளைண்ட் டீமுக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க வந்து ரீஃபண்ட் கொடுக்கலாமா இல்லையா அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுவாங்க. ஒருவேளை அவங்க கொடுக்கறதுக்கு ஓகே சொன்னா அவங்களுக்கு வந்து ரீஃபண்ட் கிடைக்கும், ஒருவேளை அவங்க கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ரீஃபண்ட் கூட கிடைக்காது அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ இதை வந்து நான் எப்படி சொல்றது அப்படின்னு சொல்லி எனக்கு சத்தியமா தெரியல. ஃபர்ஸ்ட் வந்து போய் சொல்லி போனை வந்து விற்க பார்த்தாங்க. அது வெளியில வந்ததுக்கு அப்புறம் சரி நாங்க ஸ்கேம் தான் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து ஒரு
அப்பாலஜி மாதிரி நம்மளுக்கு வந்து சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரீஃபண்ட் தரோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி ரீஃபண்டாவது ஒழுங்காக கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தா ரீஃபண்ட் கூட நமக்கு வந்து ஒழுங்காக கொடுக்குறதில்ல, அதை கூட நமக்கு வந்து ஸ்கேம் பண்ண வந்து ட்ரை பண்ணுறாங்க. ஸோ நான் வந்து கண்டிப்பாக ரொம்ப 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 டிசப்பாயிண்டட் அப்படின்னு வந்து சொல்லுவேன். ஸோ நீங்கள் ஒரு ஒன் ப்ளஸ் யூஸரா இல்லாட்டி நீங்கள் வந்து ஒரு ஒன் ப்ளஸ் எந்தூசியாஸ்டா இருந்தீங்கன்னா நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நீங்கள் வந்து ஒன் ப்ளஸ் 12 256GB வேரியன்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, அதில் வந்து நம்மளுக்கு UFS 4.0 ஸ்டோரேஜ் நமக்கு வந்து கொடுக்கல, UFS 3.1 ஸ்டோரேஜ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, பிடிக்கிறதா அன்லைக் பண்ணிக்கோங்க, ஏதாச்சும் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகிழ்ச்சி.